வணக்கம் மக்களே, இன்னைக்கு டே 2. Teja, where are you going today? That you didn't tell him where he's going? Yeah, I also don't know, but you know, what is happening here? Like camping? இந்த 2வது நாளில் நம்ம ஃபார்மில் ஒர்க் பண்ணாமல் காரை ஏன் துடைச்சிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நம்ம எல்லாருமே கிளம்பி ஒரு புது ஏரியாவுக்கு போக போகிறோம். ரெனாட்டாக்கு பாய் சொல்லிவிட்டு நானும் தேஜஸும் கிளம்பியாச்சு. பொதுவாக நாங்கள் நைட் ட்ரிப்ஸ் எதுவுமே போகிறதில்ல. ஏதாவது ஏரியாவுக்கு போகணுன்னா பகலில் போயிட்டு சாயந்தரமாக வீடு திரும்பிடுவோம். ஆனால் இன்றைக்கி 2 நாள் ட்ரிப்பாக போகிறோம். தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர் கூட்டமைப்பு நடத்தும் ஒரு நாள் விதை திருவிழாவுக்கு தான் நாங்கள் வாலண்டியரிங் பண்ணுறதுக்காக போயிருக்கோம். இந்த கிரவுண்டில் தான் நாளைக்கு விதை திருவிழா நடக்க போகுது. இந்த மாதிரியான விதை திருவிழா எல்லாமே வீடியோஸ் நிறையா பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி விதை திருவிழாவுக்கு பேக் எண்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துருக்கீங்களா? ஒரு வாலண்டியராக போனால் தான் என்ன நடக்குது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே தெரியும். முதல் நாளே நாங்கள் போயாச்சு. அங்கே போயிட்டு ஆர்கனைசர்ஸ் கிட்ட எங்களுக்கு ஏதாச்சும் வேலை இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். அவங்க இந்த கிரவுண்டில் எதுவும் வேலை இல்லைங்க, ஆனால் நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்கான தக்காளிகள் எல்லாமே ஃபார்மில் போய் பறிச்சுட்டு வரணும், நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ரொம்பவே சந்தோஷங்க. ஃபார்மில் போய் வேலை செய்யணுன்னா எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிவிட்டு நானும் தேஜஸும் கிளம்பி ஃபார்முக்கு போயிட்டோங்க. அங்கே போகும்போது எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் தான் போனோம். ஆனால் போனதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸுங்க. ஒரே இடத்துல 100க்கும் அதிகமான தக்காளி ரகங்களை பயிர் வச்சுருக்காங்க. அந்த தக்காளி ரகங்கள் எல்லாமே அந்த செடி எப்படி இருக்குது, அந்த காய் எப்படி இருக்குது, அதோட பழங்கள் எப்படி இருக்குது, அதை தொட்டு பார்த்து அதை பறித்து அந்த அனுபவம் எங்களுக்கு ரொம்ப ஜாலியாகவே இருந்தது. நான், தேஜஸ், அதுக்கப்புறம் எங்கள் கூட ஒரு 3 வாலண்டியர்ஸும் வந்திருந்தாங்க. நாங்கள் எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு தக்காளிகளை பறித்து கூடையில் போட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தோம். நடுநடுவில் கொஞ்சம் வீடியோஸும் எடுத்துகிட்டு இருந்தோம். நீங்கள் வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறதுக்கா இல்லை கட்டி என்ன விதை திருவிழா இருக்குல்ல, அதுக்காக வந்து பறிக்க சொன்னாங்க. சரி, எது ஹெல்ப் பண்ணுறது. சரி, தக்காளிகளில் பல ரகம் இருந்துச்சு. கோலி குண்டு சைஸில் இருக்கிறதுல இருந்து நம்ம கையை விட பெருசாக இருக்கிற அளவுக்கு தக்காளிகளும் இருந்தது. புளிப்பு சுவையிலேருந்து இனிப்பு சுவையில் இருக்கிற தக்காளியும் இருந்துச்சு. நான் ஒரு தக்காளியை சுவைச்சாங்க. அது ஆப்பிளை விட ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. இந்த பண்ணையில் தக்காளி மட்டும் இல்லாமல் மிளகாய் போட்டிருந்தாங்க, மக்காசோளம் போட்டிருந்தாங்க, கீரை வகைகள் போட்டிருந்தாங்க, அது கூடவே சிகப்பு வெண்டைக்காயும் போட்டிருந்தாங்க. தக்காளி அறுவடைக்கு நடுவில் எங்கள் எல்லாமே ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிறதுக்காக ஒரு தர்பூசணி பழமும் வாங்கிட்டு போயிருந்தோம். அதை கட் பண்ணி எல்லோரும் ஜாலியாக சாப்பிட்டுட்டோம். இந்த விதை திருவிழாவில் 1000க்கும் அதிகமான காய்கறி வகைகளை நாங்கள் காய்ச்சி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த தக்காளி மொத்தமே ஒரு 100லேருந்து 140 கிட்ட இருந்துச்சுங்க. ஒவ்வொரு ரகம் தக்காளியும் பறிக்கும்போது அதை சுவைச்சி அதோடய சுவை எப்படி இருக்குது அப்படின்னு அனுபவிக்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. நீ எவ்வளோ இருக்கு தெரியுமா? அந்த ஃபார்மில் அறுவடையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 5 மணிக்கா கிளம்பி மறுபடி அந்த விதை திருவிழா நடக்க போகிற கிரவுண்டுக்கு போயிட்டோம். திரும்பி வந்து பார்க்கும்போது நிறைய மாற்றங்கள் இருந்துச்சு. ஸ்டேஜ் எல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஸ்டால்ஸ் ரெடி பண்ணியிருந்தாங்க. காய்கறிகளை காட்சிப்படுத்துறதுக்காக டேபிள் எல்லாம் அடுக்கி தோரணம் கட்டிகிட்டு இருந்தாங்க. நம்ம போய் அவங்க கூட கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ சின்ன சின்ன வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். நேரம் போக போக லைட்ஸ் போட ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த ஸ்டேஜ் எல்லாமே நைட் வெளிச்சத்தில் ஜொலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கம் வாலண்டியர்ஸ் எல்லாம் தோரணம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 10-15 பேர் உட்காந்து தோரணம் பின்னிட்டு இருந்தாங்க. ஒரு 20 பேர் உட்காந்து அந்த தோரணத்தை கட்டி அதை மாலையாக மாற்றி அதை எடுத்து கட்ட வேண்டிய இடத்துல எல்லாமே கட்டி அழகுபடுத்திகிட்டு இருந்தாங்க. நான் கொஞ்சம் நேரம் ஸ்டேஜில் இருந்து ஸ்டேஜ் டெக்கரேஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா காய்கறி செட்டப் பண்ணுற இடத்துல போயிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். நேரம் போக போக வாலண்டியர்ஸும் நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஜ் டெக்கரேஷன் எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆச்சு. அதுக்கப்புறமா ஸ்டால்ஸ் பக்கம் நாங்கள் போயிட்டோம். ஸ்டால்ஸில் போயிட்டு சேர் டேபிள் எல்லாம் போட்டுட்டு இந்த பக்கம் வரும்போது பார்த்தாக்கா
நிறைய காய்கறிகளை ஆல்ரெடி டிஸ்ப்ளேக்கு வச்சுட்டாங்க. இந்த டிஸ்ப்ளே பண்ணுற விஷயம் நைட்டு 2 மணி வரைக்கும் தொடர்ந்துச்சு. ஒவ்வொரு காய்கறிகளாக எடுத்து அதை பிரித்து அதை தட்டில் வச்சு அதுக்கான பேர் பலகை எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் உங்களுக்காக ஒரு எக்ஸிபிஷன் நடத்துறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான வேலைகள் எல்லாம் நடக்கும், அது எக்ஸிபிஷனுக்கு முன்னாடி அது எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த வீடியோஸ் எடுத்திருக்கேன். நைட் லைட்டில் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. இதே காய்கறிகள் பகல் நேரத்தில் எப்படி இருக்கணும் வீடியோட எண்டில் காமிச்சிருக்கேன். வேலைகள் செஞ்சுட்டு இருந்ததில் நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. அதுக்குள்ளே காலையில் 5:30 மணி ஆகிடுச்சு. வண்டிகள் எல்லாமே ஸ்டால்ஸ்க்கு தேவையான ஐட்டமில் கொண்டு வந்து இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு ஸ்டாலும் அவங்களோட பொருட்களை கொண்டு வந்து வச்சு டிஸ்ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த எக்ஸிபிஷன் ஓப்பன் கிரவுண்டில் நடந்ததுனால எக்ஸிபிஷன் ஏரியா தனியாகவும் ஸ்டால்ஸ் ஏரியா தனியாகவும் வச்சுட்டாங்க. ஒரு பெரிய அரச மரத்தை அடியில் இருந்த நிழலில் நம்ம எக்ஸிபிஷனுக்கான காய்கறிகள் எல்லாமே டிஸ்ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பக்கம் பந்தல் போட்டு அதில் கடைகள் எல்லாமே வச்சுட்டாங்க. இந்த எக்ஸிபிஷனுக்காக பல வாலண்டியர்ஸ், பல ஃபார்மர்ஸ் அவங்க தோட்டத்தில் விளைஞ்ச விதவிதமான காய்கறிகளை கொண்டு வந்து டிஸ்ப்ளேக்கு வச்சுருந்தாங்க. நாங்கள் எப்படி ஒரு ஃபார்மில் போயிட்டு தக்காளி அறுவடை பண்ணி கொண்டு வந்தோமோ அதே போல் கத்திரிக்காய், வெண்டைக்காய், மிளகான்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான காய்கறிகளும் நிறைய விவசாயிகள் கொண்டு வந்து டிஸ்ப்ளேக்காக கொடுத்தாங்க. இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான விதவிதமான காய்கறிகளை நம்மளோட தாத்தா பாட்டி கூட அவங்களோட லைஃப் டைமில் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது எல்லாம் ஒரே இடத்துல பார்க்குறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு ரொம்ப அரிதாகவே அமைஞ்சிருக்கும். தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர் கூட்டமைப்போட ஹெல்ப்போட இந்த 1000த்துக்கும் மேற்பட்ட காய்கறிகள், கிழங்குகள் அதோட டிஸ்ப்ளே இன்றைக்கி நடக்குதுங்க. இதை பார்க்குறதுக்கு நிஜமாகவே நம்ம கொடுத்து வச்சுருக்கணுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது விதவிதமான தக்காளி, கிட்டத்தட்ட 140 வகையான தக்காளிகளை அன்றைக்கி டிஸ்ப்ளே வச்சுருந்தாங்க. இது எல்லாமே நம்மளோட வேலூர் மாவட்டத்தில் விளைஞ்சது அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? தக்காளி பொதுவாகவே குளிர் பிரதேசத்தில் விளைஞ்சி வரும் அப்படின்னு நம்ம நம்பிட்டுருக்கோம். ஆனால் இத்தனை ரகமான தக்காளிகள் இருக்குது. அது எல்லாமே வேலூர்லேயே விளையக்கூடிய ஒரு தட்பவெப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது அதை நேரில் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இந்த வாலண்டியரிங்க்கு போனதுனால நூற்றுக்கணக்கான தக்காளி ரகங்களை நேரில் தொட்டு பார்த்து, சாப்பிட்டு பார்த்து சுவைக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. இதே போல் வெண்டைக்காய் இருக்குது, கத்திரிக்காய் இருக்குது, பச்சை மிளகாய் இருக்குது, சொரக்காய் இருக்குது, பூசணிக்காய் இருக்குது, பரங்கிக்காய் இருக்குது. இந்த மாதிரி எத்தனை வகையான காய்கறிகள் நம்ம சுற்றி கலர் கலராக இருக்குது. இந்த இடத்துல 50 கிராம் பூசணிக்காயில் இருந்து 15 கிலோ பூசணிக்காய் வரைக்கும் சைஸ் வாரியாக டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம பார்க்குறது மரவள்ளிக்கிழங்கு. மரவள்ளிக்கிழங்குலையும் ஒரு 10க்கும் மேற்பட்ட வெரைட்டி அவங்க வச்சுருந்தாங்க டிஸ்பிளேல. திருமணம் இடம் எல்லாமே வகை வகையான கிழங்குகளும் காய்கறிகளும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. அது எல்லாம் நம்ம பக்கத்தில் இருந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்த முறை கண்டிப்பாக இந்த மாதிரி எங்கேயாச்சும் நடந்ததுன்னா போய் பாருங்கள். அட்லீஸ்ட் அதை பார்க்கக்கூடிய ஒரு அனுபவத்தையாவது நீங்கள் அந்த சந்தோஷத்தை அடையுங்க. நம்மளோட முன்னோர்கள் இப்படி தான் விதவிதமான கீரைகளும் கிழங்குகளும் காய்கறிகளும் அவங்களோட தோட்டத்தில் விளைய வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நிறைய பேர் இயற்கையாக விளைஞ்சதை, தானாகவே விளைஞ்சதை, தப்பு செடிகளை எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இந்த வீடியோஸ் எல்லாமே டிஸ்ப்ளே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்ததுனால ஒரு சிலதில் பேர் இருக்காது. சரி, இந்த மாதிரியான காய்கறிகள் இவ்வளோ வெரைட்டிஸ் இருந்துச்சு, அதையெல்லாம் எப்படி ஒரு 100-200 வருஷத்தில் காணாமல் போச்சு, காணாமல் அடிக்கப்பட்டது அப்படின்னு நீங்கள் என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? கிராமப்புறங்களில் மக்கள் தற்சார்பாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. தனக்கு தேவையான காய்கறிகள், நெல், இந்த மாதிரி சோளம், கம்பு, கேழ்வரகு எல்லா தானியங்களும் அவங்களே விளைய வச்சுக்கிட்டாங்க. அதை அரைக்கிறதுக்கான மில்லு அவங்களே வச்சுருந்தாங்க வீட்டுக்கு பின்னாடி. அதை அவங்களே சமைச்சு அவங்களே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நீயே பண்ணிக்கிட்டா உங்ககிட்டேருந்து நான் எப்படி வரி வாங்கிறதுன்னு ஆங்கிலேயர்கள் ரொம்பவே ஆவேசப்பட்டு ஒரு பிளான் பண்ணாங்க. இந்த மாதிரி எதை பண்ணால் அவங்களோட தற்சார்பை நம்மளால் உடைக்க முடியும்? இந்த மாதிரி காய்கறிகள் எல்லாமே பயிர் வைக்கிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் தண்ணி. அந்த தண்ணியை அவங்களே ஏரியில் எப்படி சேமித்து அவங்களோட கிராமத்துலேயே எப்படி அவங்க தண்ணீரவாக இருந்தால் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டேம்களை கட்ட ஆரம்பித்தாங்க. மக்கள்கிட்ட சொன்னாங்க, உங்களோட ஏரிகளை நீங்கள் பார்த்துக்கக்கூடாது, அது எல்லாமே நாட்டுடைமை ஆக்கப்பட்டது, அதை எல்லாமே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது அந்த ஏரியிலேருந்து தண்ணி திறந்தால் தான் விவசாயம் பண்ண முடியும். அது அப்படி அவங்க திறக்கலைன்னா பண்ண முடியாது. நீ டேக்ஸ் கட்டினா தான் தண்ணி திறப்பேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் குடி தண்ணீருக்காக கிணறுகள் இருந்தது ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும்.
ஆனால் இப்போ எல்லா வீட்டுக்கும் நாங்கள் பைப் போடுறோன்னு சொல்லி பைப் போட்டிருக்காங்க. இன்னும் ஒரு 30-40 வருஷம் கழித்து நீ வீட்டுக்கு டேக்ஸ் கட்டலைன்னா உன்னோட வீட்டுக்கு வர கரண்ட்டை கட் பண்ணிவிடுவோம், உன் வீட்டுக்கு வர தண்ணியை கட் பண்ணிவிடுவோம், உன் வீட்டுக்கு வர ட்ரைனேஜ் கனெக்ஷனை கட் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி மிரட்டினாக்கா வேறு வழி இல்லாமல் மக்கள் டேக்ஸ் கட்டி தான் ஆகணும். இப்படி தான் நிறைய இடங்களில் நம்ம அரசியல்வாதிகளையும் அரசாங்கத்தையும் நம்பி ஏமாந்து போகிறோம். இப்போது கிராமங்களில் மக்கள் ஏரிகளை நம்பாமல் தனக்கு தானே கிணறுகளை நோண்டி தண்ணீர் எடுத்துகிட்ருக்காங்க. ஆனால் நிறைய வெளிநாடுகளில் இந்த மாதிரி கிணறுகள் நோண்டுறது, போர் போடுறது எல்லாமே தடை செய்யப்பட்ட ஒன்று. அதாவது அண்டர் கிரவுண்டில் இருக்கிற வாட்டர் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது, அதை நீ எக்காரணத்தை கொண்டும் கவர்மெண்டோட லைசன்ஸ் இல்லாமல் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி தடை பண்ணி வச்சுருக்காங்க. ஆல்ரெடி நம்ம எல்லாரும் கரண்ட்டுக்காக அரசாங்கத்தை நம்பி இருக்கோம். இப்போ தண்ணீருக்காகவும் நம்பி இருக்க வேண்டியிருக்கு. ஃப்யூச்சரில் நம்ம சுவாசிக்கிற காற்றுக்கும் அரசாங்கத்தை நம்பி இருக்கிற மாதிரி அவங்க வழிவகை செய்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குங்க. இதை பற்றியெல்லாம் மக்கள் சிந்திக்காத அளவுக்கு அவங்களுக்கு தேவையான கஷ்டங்களும் ஆல்ரெடி அவங்க லைஃப்பில் இருக்குது. அதனால் இதை பற்றி மக்கள் கட்டாயமாக சிந்திக்கவே மாட்டாங்க. குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும், கரண்ட் பில்லு கட்டணும், வீட்டு வாடகை கட்டணும், தண்ணி பில்லு கட்டணும், அடுத்த வாட்டி சோறு வாங்கணும், எங்கே போய் சாப்பாட்டுக்கு நிற்கிறது, அடுத்து சம்பளம் கம்மியாக இருக்குது, கடன் இருக்குது, இந்த மாதிரி பல டென்ஷனில் இருக்கிறதுனால மக்கள் தங்களோட தற்சார்பு வாழ்க்கையை பற்றியே சுத்தமாக மறந்துட்டாங்க. கிராமங்களில் இருந்து தற்சார்பாக நம்மளோட விவசாயம் பண்ணி நம்மளே சாப்பிட்றது ரொம்ப கஷ்டன்ற ஒரு பிம்பம் இப்போ எல்லாருக்குமே போய் சேர்ந்துருக்கு. விவசாய வாழ்க்கைனா ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு எல்லாருமே நம்பிட்டுருக்காங்க. ஆனால் விவசாயன்றது இந்த மாதிரி இருந்தது கிடையாதுங்க. வருஷத்தில் ஒரு போகம் நெல் விளைய வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறமா தங்களுக்கு தேவையான காய்கறிகளை போட்டுக்குவாங்க. மீதி நாள் எல்லாமே குடும்பத்தோட சந்தோஷமாக அனுபவிப்பாங்க. ஆனால் இப்போ இருக்க விவசாயம் எப்படின்னா, வருஷம் முழுக்க நீ நெல் நடணும், வருஷம் முழுக்க நீ நாற்று எடுக்கணும், வருஷம் முழுக்க நீ களை பறிக்கணும், வருஷம் முழுவதும் நீ அறுவடை பண்ணணும். ஆனால் சந்தோஷன்ற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. இது விவசாயம் கிடையாதுங்க. இது எப்படி சிட்டியில் ஒரு வர்க்கத்தை போட்டு வறுத்தெடுத்து அவங்களோட ரத்தத்தை சிந்த வச்சு அவங்களோட உழைப்பை சுரண்டுறாங்களோ, அதே போல் விவசாயிகள் இப்போ அவங்களோட உழைப்பை தேவையில்லாமல் கொடுத்து அதை ஒரு சொற்ப காசுக்கு விற்பனை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இருக்க விவசாயிகள் தங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணிவிட்டு மீதமாக இருக்கிறத வியாபாரம் பண்ணி வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக வாழலாம். ஆனால் அதுக்கு மாறாக நான் விவசாயம் பண்ணி அதை விற்று அதுலேருந்து வர காசை வச்சு என்னோடய தேவைகளை நான் பூர்த்தி பண்ணிக்குவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கடன்காரனாக தான் நம்ம நிற்கிறோம். அதுக்கு எடுத்துக்காட்டு இப்போ இருக்கிற விவசாயிகள். இந்த வீடியோ பார்க்குற பழைய விவசாயியாக இருந்தாலும் சரி, புது விவசாயியாக இருந்தாலும் சரி, உங்களோட தேவைகளை முதல்ல பூர்த்தி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இருக்கிறத வியாபாரம் பண்ணி நீங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக இருங்க. தக்காளின்ற ஒன்று ரவுண்டாக சிகப்பாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் பச்சையாக இருக்குது, மஞ்சளாக இருக்குது, சிகப்பாக இருக்குது, ஆரஞ்சாக இருக்குது, பர்பிளாக இருக்குது, பிளாக்காக இருக்குது, இன்னும் கலராக இருக்குங்க. வித்தியாசமான வடிவங்கள்லேயும் இருக்குது. இந்த விதைகள் எல்லாம் ஒருத்தர் சேகரிக்கும் போது அவரை பைத்தியக்காரன்னு சொல்லி எல்லாருமே ஏளனமாக பேசியிருப்போம். ஆனால் அதையெல்லாம் சேகரித்து அதை வளர்த்து இன்றைக்கி நம்ம கண்ணு முன்னாடி காட்டும்போது வாவ் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி தாங்க நம்மளோட வாழ்க்கையும் ரொம்பவே கலர்ஃபுல்லானது, ரொம்பவே வெரைட்டியானது. நாம் அதை எல்லாமே மறந்துட்டு பணன்ற ஒரு பின்னாடி போய் நம்மளோட வாழ்க்கையை ரொம்ப டல்லாகவும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் மாற்றிக்கிறோம். நாளைக்கு டே 3ல் சந்திப்போம். அது வரைக்கும் எல்லாருக்கும் பாய்.